வணக்கம் நண்பர்களே. துரைமுருகன் வீட்டில் அமைச்சர் துரைமுருகனுடைய வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஏற்படுகிற அரசியல் எதிர்வுகளை குறித்து நான் விளைத்து வருகிறேன். இந்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு மிகவும் ஆபத்தாக இருப்பார் துரைமுருகன் என்று சில சீனியர்கள் கலந்து பேசி முதல்வரிடம் தெரிவித்ததாக ஒரு தகவல். எப்படி ஆபத்தாக இருப்பார்? நான் போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போகக்கூடாது இல்லையா? எப்படி ஆபத்தாக இருப்பார் என்றால், இவர் துணை முதல்வராக பதவியேற்றதை அவரால் சகிக்க முடியவில்லை முதலில் துரைமுருகனுக்கு. ஏனென்றால் ஒரு துணை முதலமைச்சருக்கு ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் போய் நின்று வணக்கம் சொல்ல வேண்டும். அமைச்சரவை என்ற ரீதியில் அவர் சீனியர். யார்? உதயநிதி. இதை கருணாநிதி அண்ணா காலத்தில் இருந்து கட்சியில் இருக்கும் துரைமுருகனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அவர் மனிதர் தானே. இத்தனை காலமாக உழைத்தவருக்கு எப்போதுமே பொதுப்பணித்துறை அமைச்சர், நேற்று வந்தவருக்கு துணை முதலமைச்சர் என்றால் அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அதனால் ஸ்டாலினுக்கு பிறகு இந்த கட்சியை நடத்துவதிலோ அல்லது ஆட்சியில் முதல்வராக அல்லது ஏதோ அமைச்சர் பெறுவதிலோ நிச்சயம் உதயநிதிக்கு பெரிய சிக்கல் இருக்கும், துரைமுருகன் எதிர்ப்பு இருக்கும் வரை. ஆக இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக, வருமான வரி பரிசோதனை நடப்பதால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக வைத்துக்கொண்டு துரைமுருகனை கட்சியிலிருந்து நீக்குவது அல்லது அவராக விலை கொள்ளும் அளவுக்கு அழுத்தம் கொடுப்பது, இந்த வேலையை செய்வதற்கு ஸ்டாலின் தயாராகிறார் என்றுதான் தகவல் வருகிறது. இப்படி செய்தால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? ஏன் அப்படி அவர் செய்ய நிர்பந்திக்கப்பட வேண்டும்? அந்த நிர்பந்தங்கள் என்ன? தொடர்ந்து நம்ம சேனலில் செய்தியை வெளியிடுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்.